ஸ்ரீ குருபியோ நமஹா. நான் அஸ்ட்ரோ முத்துரம்மா பாலாஜி, ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம், கோவையிலிருந்து. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 வீடுகளில் செவ்வாய் பகவான் இருந்தால் என்ன விதமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து வரோம். அந்த வகையில கன்னியா ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது துலாம் வீடு. துலாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது அவர் எப்படி பலன் தருவார் அப்படின்னா, துலாம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய ரொம்ப ஆட்சி பலம் வாய்ந்த வீடு துலாம். சுக்கிரன்னு சொன்னாலே அழகுணர்ச்சி, கலை ஆர்வம், ஆடம்பரம், அழகு, சொகுசு, சுவை, இந்த மாதிரியான ரசனை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு சொந்தக்காரர். அந்த வீட்டுல செவ்வாய் போகும்போது இவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் ஒரு தன்மையா கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாகவே ரொம்ப செவ்வாயின்னு சொன்னாலே உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடியவர்கள்னு சொல்லும் போது இது எந்த பாவகத்தினோட தொடர்பு இருக்கோ அது சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பொதுவாக பெண்களுக்கு களத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், ஆண்களுக்கு களத்திரகாரகன்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த இரண்டினுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். அப்போ அந்த ஜாதகரோ ஜாதகியோ முடிவெடுப்பதில் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது கூடாது. இயற்கையாகவே அவர்களுக்கு கலைகள் மீது ஆர்வம் இருக்கும். சமையல், சுவை, சாப்பாடு, அது சம்பந்தமான தொழில்கள் செய்யறது, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப யோகம் கொடுக்கக்கூடியதாக அமையும். குடும்பத்துல யாராவது இந்த கேட்டரிங் சம்பந்தமான விஷயங்கள்ல கட்டாயமாக இருப்பார்கள். அதை தொழிலாக கொண்டு செய்பவர்களோ இல்ல அதை வச்சு பெரிய செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் ரன் பண்றவங்களோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸலண்டா வருவாங்க. அடுத்தது அலங்கார பொருட்கள், அதையே தொழிலாக செய்யும் போது அது சம்பந்தமான முயற்சிகள் செய்யும் போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். பெண்கள் சம்பந்தமான ஒரு ஆடைகளோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய சொத்து சேர்க்கைங்கிறது இருக்கும். வீடு ரொம்ப கலைநயமாக வைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள் எல்லாமே வாழ்க்கையில நல்ல பினான்சியலா நல்ல செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல சரளமா பணம் புழங்கக்கூடிய அளவுல ரொம்ப பணக்காரர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முகமே நல்லா பார்த்தா தெளிவா அழகா இருக்கும். அவங்களுக்கு லட்சணமா இருப்பாங்க. பார்த்தாலே அடுத்தவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில அவங்களுடைய பிசிக் இருக்கும், அப்பியரன்ஸ் இருக்கும். ஆண்கள் ஆனாலுமே அவங்க ஆளை பார்த்தாலே ரொம்ப ஒரு தேஜஸோட இருப்பாங்க. ஒரு கவர்ச்சிகரமான முகம் உடையவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு எப்பயுமே இந்த வாகன சேர்க்கை அப்படிங்கிறது இயல்பாகவே நிறையவே இருக்கும். நல்ல ஒரு வீடுமே நல்ல ஒரு கலைநயத்தோட வச்சுப்பாங்க. நல்ல பெரிய வீடாக இருக்கும், ஆடம்பரமாக இருக்கும், பங்களா டைப் ஹவுசஸ் இருக்கும், நிறைய நிலப்புலன்கள், சொத்துக்கள் எல்லாமே கையில தாராளமாக பணம் புரளும் அவர்களுக்கு. ஆனா பெண்களுடைய பழகும் போதும் சரி, இவங்களுக்கு எப்பயுமே ஒரு மனஸ்தாபம், சகோதர வர்க்கத்தினோட சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்களோட பழகும் போதும் சரி, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வேகத்தில் நம்ம எந்த ஒரு முடிவையும் எடுக்காம இருக்கிறதும், அவங்களோட ஒரு நிதானத்தோட இடைவெளி விட்டு பழகிறதும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். மருத்துவத்துறையிலையும் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுக்கிரனாலே அவர் மருத்துவத்திற்கும் காரகன் தான். அதனால அதுலயும் இவர்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதற்கு காரணங்கள் உண்டு. அடுத்தது விருச்சிக வீடு. இந்த விருச்சிக வீட்டில் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலத்தோட உட்காரும் போது அவர் ஒரு 2 செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்களை அங்க கொடுப்பார். அவரை யாராலையுமே நிறுத்த முடியாது. அவ்வளவு வேகத்தோடையும் ஒரு வீரியத்தோடையும் வேலை செய்வார். செவ்வாய்னு சொல்லும் போது அதாவது ஒரு போர் குணம் இருக்கும். எந்த வேலை எடுத்து செஞ்சாலுமே அதுல இது எத்தனாவது பாவகமா அவங்களுக்கு வருதோ அந்த ஜாதகருக்கு அதுல அவங்க ரொம்ப தன்முனைப்போடு செயல்படுவார்கள். ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பாங்க. ஒரு டெடிகேஷனோட வேலை செய்வாங்க. ஒரு அருமையான ஒரு வேலையாளாக இருப்பாங்க. இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா அதை செஞ்சு முடிப்பாங்க கச்சிதமா. அதற்கு உண்டான அந்த ஃபைனல் அவுட்புட், இதுதான் அதோடைய முடிவு, இதுதான் எனக்கு வரணும் அப்படின்னா அது வரைக்கும் ஒரு விடாத முயற்சியோட ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள். ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப அக்கறை இருக்கிறவங்களா இருப்பாங்க. பல பேருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையே தொழிலாகவும் எடுத்துக்கொண்டு செய்வார்கள் இருக்காங்க நிறைய பேர். அதே நேரத்துல இவங்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மையும் நிறைய இருக்கும். அதனால ஏதாவது ஒரு மறைந்து போன விஷயங்களை பத்தி சொல்லக்கூடியது இந்த விருச்சிகம்ங்கிற வீடு. விருச்சிகம்னாலே அது ஒரு மர்மமான ராசின்னு தானே நம்ம சொல்றோம். அப்ப இந்த விருச்சிக வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆராய்ச்சி சம்பந்தமான கல்விக்கும் அது சம்பந்தமான உத்தியோகத்திற்கும் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இவங்க இவங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளிடம் மட்டும் இவங்க எப்பயுமே தாமரைகளை தண்ணி மாதிரி பழகிக்கிறது நல்லது. விருச்சிக வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது ஒரு உள்ளுக்குள்ளேயே கனன்று இருந்து கொள்ளக்கூடிய ஒரு கோபமோ ஒரு உதாசீனமோ உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அது அப்படியே அது ஒரு வன்மமா டெவலப் ஆயிடும். அதனால அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்றதுல இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ரத்த சம்பந்தமான உறவுகள் கிட்ட இவங்க ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு பழகிறதுங்கிறது தான் இவங்களுக்கு எப்பயுமே நல்லதாக இருக்கும். இவங்க அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் இவங்களுக்கு இருக்கும். உடம்புல ரொம்ப ரத்தம் வெளியில போறதோ
அடிக்கடி அடிபட்டுக்கிறதோ, அது ரத்தம் சம்பந்தமான ரத்த கொதிப்பு, இல்லாட்டி பிளட் ப்ரெஷர்ல அந்த வேரியேஷன்ஸ் இருக்கிறது, இல்ல கொழுப்பு சார்ந்த விஷயங்கள்னால ரத்த ஓட்டம் சரியா இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து மரபாவே அப்படி பரம்பரையாவே உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனையாக கூட அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதயம் சம்பந்தமான விஷயத்திலும் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அம்மாவுக்கு ஒண்ணுன்னா தன் குடும்பத்துக்கு ஒண்ணு அப்படின்னா அதுக்கு உயிரையே கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். நிறைய அந்த விவசாயம், நிலம், நீச்சு, இந்த மாதிரி எல்லாம் பூமி எல்லாமே ரொம்ப அருமையா அமையும். இவங்களுக்கு நல்ல வீடு வாசலோட நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது தனுர் வீடு. தனுர்ங்கிறது வந்து குரு பகவானுடைய வீடு. குரு அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஆசிரியர், போதனை செய்யக்கூடியவர். இவங்க குடும்பத்துல அரசு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய கவர்மெண்ட் வேலையில நிறைய பேர் இருப்பாங்க. டீச்சரா இருப்பாங்க, நீதித்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருப்பாங்க, அப்புறமா டாக்டர்ஸ் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து இந்த தனுர் வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது நிறைய சுப பலன்களை கொடுக்கும். வங்கியில வந்து பெரும் தனத்தை கையாளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, பெரும் தனம்னு சொல்லும்போது வந்து கேஷியராகவும் இருக்கலாம், இல்லைன்னா அந்த இது ட்ரெஷரியில சொல்றோம் இல்லையா, அது சம்பந்தமான விஷயத்த வேலை செய்யறவங்களும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு தன்னுடைய சுய கௌரவத்தை சோதித்து பார்க்கக்கூடிய தருணம்ங்கிறது கட்டாயமா வாழ்க்கையில ஒரு தடவையாவது வந்துடும். இவங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாதவாறு இருக்கணுங்கிறது தான் இவங்களுடைய மெயினான விஷயமாகவே இவங்க வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கும். அதாவது மானம்தான் பெருசுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ரொம்ப தன்னுடைய இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கு வந்து ஒரு சின்ன யாராவது கொஞ்சம் நம்ம கிட்ட அவங்க ஆட்டிடியூட் லைட்டா காமிச்சிட்டாலே அவங்களால தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரியான சுயகௌரவத்தை ரொம்ப பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள். ஆனா என்னன்னா அந்த உழைப்பு, அந்த டெடிகேஷன் அப்படிங்கிறத ரொம்ப அப்படியே அதை உடம்பால பிசிக்கலா ரொம்ப காமிச்சுக்க மாட்டாங்க. பட் மனசளவுல ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாங்க. நிறைய இவங்களுக்கு வந்து ஒரு சொந்த பந்தங்களும், நல்ல உயர்ந்த பதவியில இருக்கக்கூடியவங்க, ஆசிரியர் பணியில இருக்கக்கூடியவர்கள், கௌரவமான மதிப்புமிக்க பதவிகளில் கட்டளையிடக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.